அமெரிக்காவினுடைய இந்த சூப்பர் பவருக்கு பின்னால் மிகவும் கருப்பான இருண்ட பல பக்கங்கள் காணப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய சூப்பர் பவருக்கு பின்னால் அமெரிக்காவினுடைய பழங்குடியின மக்களான செவ்விந்தியர்களின் கண்ணீரும் குருதியும் காணப்படுகின்றது. 1920ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்த ஒசேஜ் என்று சொல்லப்படுகின்ற பழங்குடியின மக்கள் எண்ணெய் வளத்துக்காக திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய இந்த பதிவில் இந்த வரலாற்று படுகொலை தொடர்பான சில தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வாருங்கள் வீடியோவுக்குள்ளே போவோம். ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைந்த பொழுது அவர்கள் பார்த்தது அந்த நாட்டில் காணப்பட்ட மிக வளமான பரந்து விரிந்த அந்த நிலங்களைத்தான். ஐரோப்பியர்கள் நிலத்தினை ஒரு பண்டமாக பார்த்தார்கள். ஆனால் அந்த நிலத்துக்கு சொந்தமான அந்த செவ்விந்தியர்களோ அந்த நிலத்தினை தங்களுடைய தாயாக பார்த்தார்கள். இந்த சிந்தனை முதல்தான் பல்லாயிரக்கணக்கான பூர்வீக மக்களுடைய வாழ்க்கையினையும் அவர்களுடைய நாகரிகத்தினையும் அழித்தொழித்தது. அமெரிக்காவில் உள்ள மிசூரி, மிசிசிப்பி ஆற்றங்கரையின் ஓரங்களில் செவ்விந்திய மக்கள் அதிகமாக குடிவாழ்ந்தார்கள். உணவு, விவசாயம், பாதுகாப்பான போக்குவரத்து என மிசூரி, மிசிசிப்பி பல வழிகளில் செவ்விந்தியர்களுக்கு மிகவும் உறுதுணையான ஒரு நதியாக காணப்பட்டது. இதனால் அதிகளவான செவ்விந்திய இனக்குழுமங்கள் மிசூரி, மிசிசிப்பி ஆற்றங்கரையிலேயே தங்களுடைய குடியிருப்புகளை நிறுவி பல ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த நிலத்தில் வசித்து வந்தார்கள். செவ்விந்தியர்களை பொறுத்தவரையில் மிசூரி, மிசிசிப்பி நதி என்பது அவர்களுடைய தாய் வீடாக காணப்பட்டது. செவ்விந்தியர்களுடைய மொழியில் மிசூரி, மிசிசிப்பி என்பது நதிகளின் சங்கமம் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவினை ஆக்கிரமிக்க தொடங்கியதைத் தொடர்ந்து இந்த வளமான பிரதேசங்களில் இருந்து செவ்விந்தியர்கள் ஐரோப்பியர்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள். செவ்விந்தியர்களுடைய வளமான நிலத்தினை பறிப்பதற்காக கபடத்தனமாக பல ஒப்பந்தங்கள் ஐரோப்பியர்களால் செவ்விந்தியர்களிடம் செய்து கொள்ளப்பட்டது. ஒப்பந்தங்கள் செவ்விந்தியர்களுடைய நன்மைக்காக செய்யப்படுகின்றது என்று ஐரோப்பியர்கள் சொன்னாலும் கூட இந்த ஒப்பந்தங்களின் மூலம் தங்களுடைய வாழ்விடங்களை தொடர்ச்சியாக செவ்விந்திய மக்கள் இழந்து கொண்டே இருந்தார்கள். அமெரிக்க வெள்ளையின மக்கள் தங்களிடமிருந்த இராணுவ பலம் மற்றும் பணபலத்தினை கொண்டு செவ்விந்தியர்களை பயமுறுத்தி அவர்களுடைய காணிகளை பறித்தெடுத்தார்கள். ஆனால் வெள்ளையர்கள் இன்று வரை தாங்கள் செவ்விந்தியர்களிடம் அந்த நிலத்தினை ஒப்பந்தத்தின் மூலம் பெற்றதாகவே கூறுகின்றார்கள். எதற்காக இப்படி வெள்ளையர்கள் கூறுகின்றார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழக்கூடும். இங்குதான் ஒரு பெரிய சட்ட பிரச்சனையே இருக்கின்றது. அமெரிக்காவில் இருந்த ஐரோப்பியர்களுடைய அரசாங்கம் அமெரிக்க மண்ணில் இருந்த பூர்வீக குடிகளான செவ்விந்தியர்களை இறையாண்மையுடைய மக்கள் கூட்டமாக அங்கீகரித்திருந்தது. எனவே சர்வதேச சட்டங்களின்படி செவ்விந்தியர்களிடமிருந்து காணிகளை பெற வேண்டுமாயின் வெள்ளையர்கள் நிச்சயமாக அந்த மக்களிடம் ஒப்பந்தம் ஒன்றினை செய்துதான் அந்த காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சட்ட ரீதியான நடவடிக்கையாகவும் அப்பொழுது பார்க்கப்பட்டது. உண்மையில் இந்த ஒப்பந்தங்கள் என்பது அந்த மக்களினுடைய காணிகளை பறிப்பதற்கான ஒரு சட்டபூர்வமான ஆவணம் அப்படி என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த ஒப்பந்தங்கள் செய்கின்ற பொழுது இராணுவ பலத்துடன் வரும் வெள்ளையர்கள் அந்த செவ்விந்திய மக்களை பயமுறுத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள், இல்லையேல் போர் மூலம் உங்களுடைய காணிகள் கபளீகரம் செய்யப்படும் என்று அச்சுறுத்தித்தான் அநேகமாக எல்லா ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இந்த ஒப்பந்தங்கள் ஆங்கிலத்திலேயே எழுதப்பட்டிருந்தன. பூர்வகுடி மக்களுக்கு ஆங்கில சட்ட சொற்கள் புரியவில்லை. அவர்கள் தங்களுக்கு கிடைத்த சிறு உறுதியை நம்பி தங்களுடைய வளமான நிலங்களை வெள்ளையர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். ஐரோப்பியர்கள் செவ்விந்தியர்களிடமிருந்து அந்த காணிகளை பணத்துக்கு பெற்றது போலவும் சில இடங்களில் இனாமாக பரிமாறிக்கொண்டது போலவும் ஒப்பந்தங்களை செய்து முடித்தார்கள். ஆனால் இதிலுள்ள மிக பரிதாப நிலை என்னவென்றால் செவ்விந்தியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒருபொழுதும் இந்த மண்ணினை, அந்த நிலத்தினை ஒரு விற்பனை பண்டமாக பார்ப்பதில்லை. அவர்கள் அதனை தங்களுடைய கடவுளாக, தங்களுடைய தாயாகத்தான் பார்க்கின்றார்கள். செவ்விந்தியர்கள் ஐரோப்பியர்களுக்கு தங்களுடைய காணிகளை தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது கூட அந்த காணிகளை அவர்கள் பயன்படுத்திவிட்டு மீண்டும் தங்களுக்கு தந்து விடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையில்தான் இந்த காணிகளை அவர்கள் வழங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நிலங்கள் தொடர்ச்சியாக வெள்ளையர்களால் பறிக்கப்பட்டு கொண்டிருக்க தங்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகளான விவசாயம் மற்றும் மீன்பிடி, வேட்டையாடல் என்பன தடைப்பட இந்த மக்கள் வெள்ளையர்களுடைய ரேஷன் பொருட்களில் தங்கியிருக்கின்ற நிலை ஏற்படுகின்றது.
இந்த ரேஷன் பொருட்களை வழங்கி கூட, அதாவது ரேஷனுக்கு வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்களுக்காக கூட செவ்விந்தியர்கள் தங்களுடைய நிலங்களை ஐரோப்பியர்களுக்கு எழுதி கொடுத்த வரலாறும் அமெரிக்காவில் உண்டு. இதனை விட வெள்ளையர்களால் செவ்விந்தியர்களுக்கு தரமான கல்வியை தருகின்றோம், தரமான மருத்துவ வசதியினை தருகின்றோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கூட அதிகளவான நிலங்களை செவ்விந்திய மக்களிடமிருந்து இவர்கள் பறித்து கொண்டார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு ஒப்பந்தத்தின் பொழுதும் ஒசேஜ் மக்கள் தங்களுடைய பலமான நிலங்களை விட்டுவிட்டு பலங்குறைந்த பாலைவனங்களுக்கு விரட்டியடிக்கப்பட்டார்கள். இப்படி படிப்படியாக மிசூரி, மிசிசிப்பி ஆற்றங்கரையிலிருந்து வளங்குறைந்த ஒக்லஹோமா பகுதிக்கு ஒசேஜ் மக்கள் குடிபெயர்ந்தார்கள். உண்மையில் இந்த இடப்பெயர்வு அவர்கள் விரும்பி மேற்கொண்டது அல்ல. வெள்ளையர்களால் அவர்களுடைய பலமான நிலங்கள் பறிக்கப்பட்டு வளங்குறைந்த இந்த பிரதேசங்களுக்கு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். உண்மையில் ஒசேஜ் மக்கள் ஒக்லஹோமாவை தேர்ந்தெடுக்கவில்லை. வெள்ளையர்களால் அவர்களுக்கு வழங்கிய அந்த நிலம் விவசாயத்துக்கு பொருத்தமற்ற பாறைகள் நிறைந்த வறண்ட பகுதியாகத்தான் காணப்பட்டது. அரசாங்கம் நினைத்தது என்னவென்றால், இந்த நிலத்தில் எதுவுமே வளராது, எனவே பூர்வ குடிகள் இங்கு பட்டினி கிடந்து அழிந்து விடுவார்கள், அல்லது தங்கள் இனத்தை விட்டுவிட்டு வெள்ளையர் சமூகத்தில் கரைந்து விடுவார்கள். அப்படி என்றுதான் அமெரிக்க அரசாங்கம் ஆரம்பத்தில் கருதியது. ஆனால் இயற்கை வேறு மாதிரி இந்த விதியினை மாற்றியமைத்தது. 1920ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒசேஜ் மக்கள் வாழ்ந்த இந்த ஒக்லஹோமா பகுதியில் அமெரிக்கர்களால் எண்ணெய் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த எண்ணெய் வளம் ஒரே இரவில் ஒசேஜ் மக்களை செல்வச் செழிப்பு மிக்க சீமான்களாக மாற்றிவிட்டது. ஒரே இரவில் அவர்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறியிருந்தார்கள். ஆனால் இறுதியில் இந்த செல்வமே அவர்களுக்கு எமனாக மாறியது. ஒசேஜ் மக்களுடைய இந்த மண்ணிலிருந்து பெட்ரோலிய வளத்தினை எடுப்பதற்காக பெட்ரோலிய வளத்தினை எடுக்கின்ற நிறுவனங்கள் இந்த ஒசேஜ் மக்களுக்கு தங்களுடைய லாபத்திலிருந்து 10% தரகு பணமாக வழங்கியிருந்தார்கள். இந்த எண்ணெய் வருமானத்துக்காக வழங்கப்படுகின்ற இந்த உரிமையினை ஹெட்ரைட்ஸ் அப்படி என்று அழைத்தனர். ஒரு ஒசேஜ் பழங்குடியினருக்கு வழங்கப்படுகின்ற இந்த ஹெட்ரைட்ஸ் பரம்பரையாக கடத்தப்பட்டது. ஒசேஜ் மக்கள் தனிநபர் வருமானத்தில் அதிகூடிய வருமானத்தை பெறுகின்ற மக்களாக அந்த காலத்தில் மாறியிருந்தார்கள். உலகிலுள்ள மிக நவீனமான கார் மற்றும் ஆடம்பரமான வீடுகள் என்று அவர்கள் நவீன வசதிகளுடன் அமெரிக்காவில் வாழத் தொடங்கினார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நிலைத்திருக்கவில்லை. ஒசேஜ் மக்களுடைய வருமானம் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கண்ணை உறுத்த தொடங்கியது. பழங்குடியின மக்கள் தங்களுடைய பணத்தினை கையாள தகுதியற்றவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு அவர்களுடைய பணத்தினை செலவழிப்பதற்காக வெள்ளையர்கள் பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அதாவது செவ்விந்தியர்கள் தங்களுடைய வருமானத்தினை செலவழிப்பதற்கு வெள்ளையர்களுடைய அனுமதியினை பெற்றுத்தான் செலவழிக்க வேண்டுமென்ற ஒரு முறை அப்பொழுது அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கொடுமையான முறை என்று பாருங்கள். பாதுகாப்புக்கென்று அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சட்டம் அவர்களுடைய சொத்துக்களை சுரண்டுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. பேராசை கொண்ட ஐரோப்பியர்கள் தங்களை ஒசேஜ் மக்களுடைய பாதுகாவலர்களாக நியமித்து கொண்டு அந்த மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டனர். இப்படி ஐரோப்பியர்கள் அந்த மக்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஐரோப்பியர்களாக இருந்த நீதிபதிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், மருத்துவர்கள் என அனைவரும் இந்த சுரண்டலுக்கு அந்த காலத்தில் துணை போயிருந்தனர். தொடர்ச்சியாக பல ஒசேஜ் மக்கள், அதிலும் குறிப்பாக ஹெட்ரைட்ஸ் வைத்திருந்த ஒசேஜ் மக்கள் திடீரென்று அந்த பிரதேசங்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஒசேஜ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த கொலைகள் தொடர்பாக போலீசில் முறையிட்ட பொழுதும் போலீசார் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த கொடூரமான படுகொலைகளுக்கு பின்னால் வில்லியம் ஹேல் என்ற ஒரு நபர் அறியப்படுகின்றார். ஒக்லஹோமா பகுதியில் வாழ்ந்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பணக்கார முதலாளியான இந்த வில்லியம் ஹேல் ஒசேஜ் மக்களினுடைய நம்பிக்கையினை பெற்று அவர்களை நயவஞ்சகமாக வீழ்த்த ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு வைத்திருந்தார். ஒசேஜ் மக்களின் நிலத்துக்கடியில் இருந்த எண்ணெய் வளத்தினால் அவர்களுக்கு ஹெட்ரைட்ஸ் என்ற உரிமை பங்கு கிடைத்தது. இந்த உரிமை பங்குகளை சட்டப்படி விற்கவோ அல்லது பரிமாற்றவோ முடியாது. அவை வாரிசுகளுக்கு மட்டும்தான் கைமாற்ற முடியும். இந்த சட்டத்தினை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக வில்லியம் ஹேல் ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு விடுகின்றார். அதாவது தனது மருமகனான எர்னஸ்ட் பாக்கட் மூலம் ஹெட்ரைட்ஸ் உரிமை வைத்திருக்கின்ற மாலி கைல் என்ற ஒசேஜ் பெண்ணை காதலிப்பதாக நடிக்க வைத்து
திருமணம் செய்ய வைக்கின்றான். இது ஒரு காதல் திருமணமாக வெளியே பார்த்தால் தெரியும். ஆனால் உண்மையில் இது ஒரு வியாபார ஒப்பந்தம். மாலியின் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக இறந்தால் இறுதியில் அந்த ஹெட்ரைட் சொத்து மாலிக்கும் அவளுடைய கணவனான எர்னஸ்டுக்கும் வந்து சேரும். இறுதியில் மாலியினையும் கொலை செய்துவிட்டு இறுதியில் அந்த சொத்தினை வில்லியம் கேல் தான் எடுத்துக்கொள்ளலாம் என ஒரு பெரிய திட்டத்தினை போடுகின்றான். இதற்காக மாலியின் சகோதரியான அன்னா பிரவுன் இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றார். அதனைத் தொடர்ந்து மாலியின் தாயார் விஷம் வைத்து படுகொலை செய்யப்படுகின்றார். ரீட்டா ஸ்மித் என்று சொல்லப்படுகின்ற மாலியின் இன்னொரு சகோதரி அவருடைய வீட்டுக்கு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டு அவரும் படுகொலை செய்யப்படுகின்றார். இதே காலகட்டத்தில் மாலி ஹைல் கூட தன்னுடைய கணவரான எர்னஸ்ட் அவர்களால் மருந்து என்ற போர்வையில் விஷம் கொடுக்கப்பட்டு மரணத்தினுடைய விளிம்புக்கு அவரும் தள்ளப்பட்டிருந்தார். உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகள் ஹேலினுடைய பணத்துக்கு விலை போயிருந்ததால் இந்த தகவல்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டன. தங்களை சுற்றியே மரணம் நடப்பதை அறிந்து கொண்ட ஒசேஜ் பழங்குடியின மக்களின் தலைவர்கள் உள்ளூர் அதிகாரிகளில் நம்பிக்கை இழந்து நேரடியாக வாஷிங்டனுக்கே செல்கின்றனர். அங்கே அரசாங்கத்திடம் தங்களுடைய கோரிக்கையினை முன்வைக்க அப்பொழுது அமெரிக்காவில் புதிதாக உருவாக்கப்பட்ட புலனாய்வு அமைப்பான FBI-இடம் இந்த வழக்கு கையளிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ரேஞ்சராக இருந்த டேம் வைட் என்ற நபரிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. இவரின் தலைமையிலான இந்த புலனாய்வு குழு அதிரடியான விசாரணைகளை ஆரம்பித்தன. இரகசியமான பல விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன. இந்த விசாரணையின் முடிவில் ஒட்டுமொத்தமான இந்த படுகொலைகள் அனைத்துக்கும் சூத்திரதாரியாக வில்லியம் கேல் அவர்களே தொழிற்பட்டார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஊழல் மிகுந்த உள்ளூர் அதிகாரிகளின் துணையோடு வில்லியம் கேல் நடத்திய இந்த வஞ்சக வேலையினை FBI தன்னுடைய நுணுக்கமான விசாரணையால் உடைத்தறிந்தது. வில்லியம் கேல் மற்றும் அவனுக்கு உடந்தையான அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒசேஜ் மக்கள் இழந்த உயிர்களும் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளையும் எவராலும் ஈடு செய்ய முடியாது. இந்த வழக்கு அப்பொழுது FBI-இனுடைய ஒரு முக்கியமான வெற்றி வழக்காக காணப்பட்டது. இந்த வழக்கில் FBI மேற்கொண்ட விசாரணைகளுக்கு பிற்பாடு மக்கள் FBI மீது அதிகளவு நம்பிக்கை வைக்க தொடங்கினர். பேராசை ஒரு மனிதனை எந்தளவுக்கு கொடூரமானவனாக்கும் என்பதற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் நீதிக்காக போராடிய வரலாற்றுக்கும் இந்த சம்பவம் இன்னும் ஒரு பாடமாக திகழ்கின்றது. இந்த கொடூரமான வரலாற்று நிகழ்வு பிற்காலத்தில் கில்லர் ஆஃப் த ஃப்ளவர் மூன் என்ற பெயரில் புத்தகங்களாகவும் திரைப்படமாகவும் வெளியிடப்பட்டது. மீண்டும் இவ்வாறான ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.